ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இத பாருங்க, தோல் உரிச்சதும் சின்னதா ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மொளகா, கொஞ்சோண்டு தேங்காய் துருவலு, சிறுபருப்பு மெயினுங்க. இத நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த மாரி ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சிட்டு பொடியா அரிஞ்சு வச்சுருங்க. அந்த நாரெல்லாம் அழகா ஈஸியா போயிடுங்க. நம்ம சிறுபருப்பு கழுவுனதுல ஒரு தூளு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டோமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோமா, அரிஞ்சு வச்ச எல்லாத்தையும் அதில போட்டோமா, அதுக்கப்புறம் வாழைத்தண்டையும் தூக்கி போட்டுடுங்க. இதில ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? நம்ம எல்லாமே பருப்பு வெந்தப்புறம் தானே காய போடுவோம். ஆனா இந்த வாழைத்தண்டை மட்டும் நீங்க அப்பவே சேர்த்து எல்லாம் ஒண்ணா வச்சீங்கன்னா தான் ரொம்ப நல்லா வெந்து வருங்க. இப்ப பாருங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாவே இல்லாதனால இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. ஒண்ணும் ஆகாது. அவ்வளோதாங்க. இத தூக்கி அப்படியே அடுப்புல வச்சிர வேண்டியதுதான். கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் ஒரு பொங்கு வந்துருங்க. அது ஒரு பொங்கு வந்ததுமே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே சிம்ல வச்சு வச்சுருங்க. அது ஒரு 10 நிமிஷம் விட்டீங்கனாலே சூப்பரா வெந்து வந்துருங்க. இத பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த டயத்துல தான் உப்பு போடணும். உப்ப போட்டு ஒரு கலக்குங்க. அதுக்கப்புறம் என்ன தேங்காய் துருவல போட்டுடுங்க. முடிஞ்சு போச்சு வாழைத்தண்டு கூட்டு. இந்த மாரி சிறு பருப்புல நீங்க செஞ்சு குடுங்களேன். உங்க குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இத சூப்பரா சாப்பிடுங்க. அப்புறம் என்ன கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எண்ணெயில போட்டு தாளிச்சு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு வதக்கி போட்டு அதில தலையில கொட்டிடுங்க. முடிஞ்சு போச்சு. வாவ்! சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு. இது வாழைத்தண்டுன்னே தெரியாதுங்க. எல்லாருமே தொட்டுக்கிட்டு தானே சாப்பிடுவாங்க. நீங்க இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, சாப்பாட்ல போட்டே சாப்பிடலாங்க. அப்புறம் என்ன, எப்பவும் போலவே நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோல.